ஒரு ஊர்ல விண்கல் விழுந்ததுனால ஒரு தீய சக்தி வெளியே வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்க உடம்புக்குள்ளேயும் போய் அவங்களோட கெட்ட எண்ணத்தை தூண்டி விட்டு ஒவ்வொருத்தங்களே கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படம் பேர் ஆதி ஷாம்பாலா. இப்ப படம் ஓபன் ஆனா ஒரு அரக்கனை காட்டுறாங்க. அந்த அரக்கன் ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இதனால அங்க இருக்கிற ரிஷிகள் தேவர்கள் சிவனை போய் பார்த்து இப்ப சிவனுக்கும் அந்த அரக்கனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சிவனோட வேர்வத்துலயும் கீழே விழுவுது, அந்த அரக்கனோட வேர்வத்துலயும் கீழே விழுவுது. இப்ப அப்படியே கட் பண்றாங்க. 1980 வருஷம் காட்டுறாங்க. இப்போ ஒரு கிராமத்துல திடீர்னு ஒரு விண்கல் வந்து கீழே விழுகுது. விண்கல் விழுந்த அதே நேரம் ஒருத்தன் வீட்டுல எழுந்து வந்து அவனோட மாட்டுக்கிட்ட பால் கறக்க போறான். அப்படி மாட்டுக்கிட்ட பால் கறக்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு அமானுஷமா ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அது அப்படின்னு கையில அந்த விளக்கு எடுத்துட்டு போய் பாத்துட்டு இருக்கான். அப்போ ஏதோ ஒண்ணு அவன் பின்னால வந்து நிக்குது. அவன் அதுக்கப்புறமா அந்த மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்க உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒண்ணு வந்து அவன் உடம்புக்குள்ள பூந்துருது. இப்ப திரும்பவும் எழுந்து உட்கார்ந்து பால் கறந்துறான். இப்ப அந்த பாலெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. அவரு தான் அந்த ஊர் பால்காரர் போல. இப்ப ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கறந்த பாலெல்லாம் அவர்கிட்ட ஊத்திட்டு இருக்காங்க. அவரும் கையில ஒரு மெஷர்மெண்ட் கப் மாதிரி இருக்கு, அதுல வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவன் கறந்த பாலை ஊத்தும் போது மட்டும் அந்த பால் மொத்தமும் ரத்தமா மாறி இருக்கு. அதை பார்த்து அவரு ரொம்ப பயந்துறாரு. இவனும் பார்த்து ரொம்பவே சாக்காகி அந்த பக்கெட் அங்கேயே போட்டுறான். அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அந்த ஊர்ல விழுந்த விண்கல்ல பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு சில சிறப்பு அதிகாரிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விண்கல்ல பத்தி ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த விண்கல் விழுந்து ஒரு நாள் ஆகியும் அந்த விண்கல்ல இன்னும் வெப்பம் குறையவே இல்லை. அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் கண்டிப்பா இது ஏதோ சாமியோட வேலை தான், கண்டிப்பா நான் இந்த வேலையில ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த மேலதிகாரி உங்களை யாரும் ஈடுபட சொல்லல, அதுக்கு நான் ஒருத்தனை அனுப்ப போறேன், அதாவது சுத்தமா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா இருக்காது. இப்ப அந்த கார்ல அந்த டிரைவர் சாமி கும்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி கும்பிட்டது போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த டிரைவரும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதா சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல கடவுள்னு ஒண்ணு இல்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊர்ல சில கேரக்டர்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. இவரு அந்த ஊர்ல ஒரு பெரிய பைல்வான் போல. இவர் வீட்டுக்கு வரும்போது தெருவுல விளையாடிட்டு இருக்கிற அவரோட பொண்ணு பயந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்குது. அடுத்தது இவங்களை காட்டுறாங்க. இவங்க ஊருக்குள்ள ஒரு பாட்டு கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவர் வந்து இவங்களுக்கு சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்வார் போல. ஆனாலும் அவருக்கு அவங்க மேல ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. இவரு வீட்டுல அவரோட வைஃப் இருக்கும்போது ரெண்டாவது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வைஃபுக்கு முன்னாலே குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா அந்த ஊர் தலைவரோட வைஃபை காட்டுறாங்க. அவங்க கிட்ட நிறைய நகை இருந்தாலும் அவங்க வேலைக்காரி போட்டிருக்கிற மோதிரத்தோட டிசைனை பார்த்து இது எங்க வாங்கின, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டி முடிஞ்சதுமே இப்ப ஹீரோ அந்த ஊருக்குள்ள வந்துடுறாரு. அவர் ஒரு போலீஸ்காரர் பிக்கப் பண்ணி அந்த ஊருக்குள்ள சைக்கிள்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஊரை பத்தியும் அந்த ஊர் ஜனங்களை பத்தியும் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இங்க அந்த ஊர் ஜனங்களாம் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பால்காரன் கறந்துட்டு வந்த பால் மொத்தமும் ரத்தமா மாறி இருந்தது, கண்டிப்பா அந்த பசுமாட்டு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நாம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊர் தலைவரும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாமியாரை போய் பார்த்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சாமியார் இதுக்கு ஒரே தீர்வு அந்த மாட்டை கொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கிளம்பி போய் உன் மாட்டுக்கு என்ன பிரச்சனை நாங்க பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை கிட்ட போய் பாக்குறாங்க. அந்த மாடு அவங்கள பார்த்ததையுமே பயங்கரமா மிரண்டுட்டு பின்னால போய் நிக்குது. அப்போ அந்த சாமியார் பார்த்துட்டு இந்த மாட்டு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பால்காரன் நம்பவே மாட்டான். வேண்டும்னா இதை பண்ணிப்பாரு, கண்டிப்பா உனக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு அவன் கையில சில தானியத்தை கொடுக்குறாரு. இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு உன் மாட்டை ஒரு தடவை சுத்தி வா, சுத்தி வந்ததுக்கு அப்புறமும் அந்த நிறம் மாறாம அப்படியே இருந்ததுன்னா உன் மாட்டு மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், பதிலுக்கு அது கருகி போச்சுன்னா உன் மாட்டு மேல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அவனும் சுத்தி வரான். சுத்தி வந்து கையை திறந்து பார்க்கும்போது அது மொத்தமா கருகி போயிருக்கு. இப்ப வேற வழியே இல்ல, அந்த மாட்டை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பால்காரன்ட்டையும் அவன் குடும்பத்திலையும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பால்காரன் சம்மதிக்க மாட்டான். உடனே அந்த தலைவர் உன் மாட்டுக்கான பணத்தை நான் கொடுத்துறேன், ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த மாட்டுக்காரனோட அம்மா நீ இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, எப்படியாவது போய் உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு அந்த பசுமாட்டை அவுத்து விட்டுறாங்க. இப்ப அந்த பசுமாட்டை அவுத்து விட்டது தெரிஞ்சு ஊர்ல சில ஆளுங்க அந்த மாட்டை கொல்றதுக்கு பின்னாலே வெட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. வரும்போது அவருக்கு சில கொலுசு சத்தம் கேக்குது. இப்ப அந்த போலீஸ்காரர்கிட்ட ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேக்குது, உனக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த போலீஸ்காரரும் தயவு செஞ்சு என்ன பயன்படுத்தாம வாங்க, நீங்க என்ன ரொம்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த மாடு இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. இப்ப இவங்களும் கீழே விழுந்து எதுக்கு அந்த மாடு மிரண்டு போகுதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரங்களாம் அந்த மாட்டை வெட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த போலீஸ்காரர் எதுக்கு விரட்டுறீங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்க அந்த மாட்டு மேல தீய சக்தி இருக்கு, அதை கொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நாங்க விரட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு பயங்கரமா சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த தலைவரோட அடியாளுங்களும் அந்த மாட்டை ஒரு இடத்துல விரட்டி பிடிச்சிடறாங்க. இப்ப கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த விண்கல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சாமியாரும் அந்த விண்கல் விழுந்த இடத்துல வந்து தேங்காய்லாம் வச்சு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த தேங்காய் தானாவே பத்தி எரியுது. உடனே இந்த விண்கல்லால ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இப்ப அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே அந்த தலைவரோட பையனும் என்னடா ஆச்சு, அந்த மாட்டை கொல்லதானே சொன்னோம், எப்படி அந்த மாடு இங்க வந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கேட்க இவன் யாருன்னே தெரியல, இவன் தான் எங்கெல்லாம் அடிச்சு போட்டு அந்த மாட்டை இங்க ஓட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தலைவரோட பையனும் ஹீரோ அடிக்க ஓட அந்த போலீஸ்காரர் வந்து அவர் மேல கை வச்சிடாதீங்க,
பண்ணாதீங்க, அவர் தான் அந்த விண்கல்ல பத்தி ஆராய்ச்சி வந்திருக்கிற புது அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஊர் தலைவரும் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோக்கும் அந்த சாமியாருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த சாமியாரு அந்த இடத்துல தீய சக்தி இருக்குன்னு சொன்னதை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. உங்க மூட நம்பிக்கையை உங்களோட வச்சுக்கோங்க, தேவையில்லாம என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஊர் ஆட்கள்லாம் அவர் அடிக்க வராங்க. இப்ப அந்த ஊர் தலைவரோட பையனும் ஹீரோவை வான் பண்ணிட்டு, நீ எத்தனை நாள் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடு, அதுக்கு மேல இங்க இருந்தீனா உன்னை நாங்க ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்குறாரு. இப்ப அந்த மாட்டோட பாலை கறந்து டெஸ்ட் பண்றாரு. அது ரத்தமா தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எடுத்துட்டு வந்திருக்க பொருளை வச்சு அந்த விண்கலோட ஒரு பகுதியை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்து, இந்த ஊர் போசரோட பொண்ணு தானா, விண்கல்ல பத்தி ஆராய்ச்சி பண்ண நீங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னுட்டு ஹீரோ கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த ஊர் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த பால்காரன் வீட்டுல ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடும் போட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்து வெளியில வந்து தொட்டில இருக்க தண்ணியில முகத்தை கழுவ போகும்போது அந்த தண்ணியில வேற ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். இப்போ ஹீரோவை அந்த போலீஸ்காரரு அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் அவரோட பொண்ணு அவர் வீடெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் அவர் குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே இறந்திருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட போய், வானத்துல என்னமா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த குழந்தை, அங்க தெரியற நட்சத்திரம் தான் எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் அவர் பர்ஸ்ல இருக்க போட்டோ எடுத்து காமிச்சு, இதுதான் என்னோட அம்மா, என் அம்மாவும் சாமி ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது. ஹீரோ அவரோட இடத்துல படுத்திருக்கும் போது அந்த மாட்டை யாரும் அவுக்குற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு கண்ணு முழிச்சு வந்து பார்த்தா அந்த பால்காரன் அந்த மாட்டை வேகமா அவுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து, எதுக்கு அந்த மாட்டை அவுத்துட்டு இருக்கேன்னு தடுக்க, இது என்னோட மாடு, நீ காப்பாத்தி கொண்டு வந்துட்டா உன்னோடதாயிடுமா, இதை நான் என் இடத்துக்கு ஓடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப ஆக்ரோஷமாகி ஹீரோவை அங்க இருக்கிற தண்ணியில முக்கி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பயங்கரமா காத்தடிச்சு ஒரு மணி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகி அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோ எழுந்து நின்றுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோவும் நடந்ததை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த எரிக்கல் விழுந்த இடத்துக்கிட்டு இருந்து ஒரு புகை ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டு ஓடி போய் அது என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பூமியில ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அதை அவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த போலீஸ்காரரும் அவரோட பொண்ணை கூட்டிட்டு வந்து, இன்னைக்கு எனக்கு பக்கத்து ஊர்ல டியூட்டி போட்டிருக்காங்க, என் பொண்ணை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தெரியல, அதனாலதான் நீங்க இருக்கிற இடத்தை கூட்டிட்டு வந்தேன், நீங்க பர்மிஷன் கொடுத்தா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அதனால என்ன, தாராளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லா அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு இருட் ஆயிடுது. ஒரு 3-4 பேர் கையில மண்வெட்டி கடப்பாரை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ஹீரோவும் வேலையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க, எந்த இடத்துல சார் தோண்டணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த புகை வந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை தோண்டிட்டு இருக்கும் போது கீழே ஏதோ ஒரு சத்தம் வருது. அவங்க பயந்து போய் பாதியிலே விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவர் இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த பால்காரனை காட்டுறாங்க. அந்த பால்காரன் ஒரு மாதிரி சித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அந்த ஊர்ல இருக்கிற கல்லு கடையில போய் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். அவன் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில ஆட்கள் அவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. என்னடா இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த மாட்டை கொள்ள கூட துப்பு இல்ல அப்படின்னு அவனை பயங்கரமா கிண்டல் பண்ண அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவத்துல எல்லாரையும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது அவனோட கழுத்துக்கு பின்னால விசித்திரமா ஏதோ ஒண்ணு ஆகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒவ்வொருத்தரையும் அடிச்சே கொள்றான். ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு குழந்தை ஒரு சத்தம் கேக்குது. இப்போ அவன் அங்க போய் அந்த தொட்டில இருக்க குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இங்க ஹீரோ தோண்டிட்டு இருந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு. அந்த சுரங்கப்பாதைக்குள்ள விழுந்துடுறாரு. விழுந்து தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சுத்தி பாத்துட்டு இருக்காரு. பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. இப்ப திரும்பவும் கட் பண்றாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. அந்த ஊர் ஜனங்க மொத்தமா அந்த கல்லு கடையில இறந்து கிடக்கிற அத்தனை பேரையும் பார்த்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல தொட்டில குழந்தை ஆட்டிட்டு இருந்த ஒரு அம்மாவும் கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற அந்த சோளக்காட்டுக்குள்ள அந்த குழந்தை ஒரு சத்தம் கேக்குது. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அந்த ஊர்ல சின்ன சின்ன வேலை செஞ்சிட்டு இருந்த இவன் அந்த குழந்தையை காப்பாத்தி மயங்க கிடக்குறான். இப்போ அந்த குழந்தைய எப்படி காப்பாத்தலாம்னு காட்டுறாங்க. இவன் அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா இவன்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பா. இவன் அவங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த மரத்துல வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி அந்த காட்டுக்குள்ள ஓடி போய் பதுங்கி இருப்பான். இப்ப அந்த பால்காரன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற பாறையில வேகமா முட்டி அவனும் தற்கொலை பண்ணிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் ஜனங்க ரொம்பவே ஆதங்கப்படுறாங்க. அப்பவே அந்த மாட்டை பலி கொடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, இது ஒரு தீய சக்தி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப தலைவரும் அங்க இருக்கிற போலீஸ்ட சொல்லி இந்த ஊருக்கு வந்திருக்கிறவன சீக்கிரமா அந்த ஊரை விட்டு காலி பண்ண சொல்லுங்க, அவனாலதான் அன்னைக்கு அந்த மாடு தப்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஹீரோவை சீக்கிரமா நீங்க ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என் கூட வாங்க உங்களுக்கு ஒன்னு காட்டணும்னு அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த போலீஸை காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு எலும்பு கூடு உட்கார்ந்த பொசிஷன்ல இருக்கு. அதை பார்த்து ஹீரோவும் அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இது யாரோட எலும்பு கூடுன்னு தெரியல, அதுவும் உட்கார்ந்து தியானம் பண்ண பொசிஷன்ல இருக்கு, சீக்கிரமா இது என்னன்னு கண்டுபிடிக்க பாருங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க
போலீஸ்காரர்கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப அந்த குழந்தையை காப்பாத்தணும், அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த லேடியும் ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பையனும் அங்க இருக்கிற வைக்க போற பக்கத்துல ஒண்ணுமா இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு. இதுக்காக போலீஸ்காரங்க இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்க, என்ன இங்க இருந்து சீக்கிரமாவே கிளம்பி போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அந்த பால்கோர் அம்மா அந்த பசுமாட்டோட கண்ணுக்குட்டியும் கொண்டுட்டு வந்து அங்கேயே கட்டிடுறாங்க. இது அவங்க அம்மாவோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அந்த பால்காரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த டாக்டரும் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணது அவன் கிடையாது, அவன் உடம்புல ஏதோ ஒண்ணு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவன் கழுத்துக்கு பின்னால அவன் முதுகுல ஏதோ ஒண்ணுதான் அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அவன் இறந்ததுமே அது மொத்தமா வெளியே வந்துருச்சு. அதுதான் அவனோட மூளையும் அவனோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா இவனும் வீட்டுல ஒரு மாதிரி விசித்திரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கழுத்துக்கு பின்னாலையும் வித்தியாசமா ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவரோட இடத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா அவர் போட்டிருந்த டென்ட் மொத்தமும் யாரோ கொளுத்திருக்காங்க. இப்ப ஹீரோ ரொம்ப கோவமா அந்த ஊருக்குள்ள கிளம்பி வந்து அந்த ஊர் தலைவரோட பையன்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. இதெல்லாம் நீதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன் இப்படி ஒரு வேலை பண்ண அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட அந்த ஊர் தலைவரும் உள்ள பூந்து விலக்கி விடுறாரு. இப்ப அந்த போலீஸ்காரரும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ ஹீரோ அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. வந்து ஹீரோவை கூப்பிட்டு அந்த வேலைக்காரனோட கழுத்துலயும் வித்தியாசமா இருக்கிறத ஹீரோ கிட்ட காமிச்சிடறா. இப்ப ஹீரோவும் அந்த ஊர் போலீஸ் அதிகாரியும் அந்த டாக்டரையும் கூட்டிட்டு வந்து அந்த வேலைக்காரனை பாத்துட்டு இருக்காங்க. அவனும் வீட்டுக்குள்ள ரொம்ப ஆக்ரோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவன்கிட்ட கொஞ்சமா பேச்சு கொடுத்து வெளியில வர வச்சு அவனுக்கு மயக்க ஊசி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப கட் பண்ணா இந்த லேடியை கட்டுறாங்க. இந்த லேடி வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ வந்த மாதிரி சத்தம் கேக்குது. அந்த லேடியும் யாரா இருக்குன்னு ரொம்ப பயந்து போய் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும்போது அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன் அங்க வந்துடுறான். நீ தான் வந்தியா, ஏன் அப்படி என்ன பயமுறுத்துற, நான் வேற யாரோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரன் வந்துடுறான். வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரை அடிச்சுட்டு அந்த லேடிய காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவரும் இதை பார்த்துட்டு ஊருக்குள்ள பூந்து ஒவ்வொரு வீடா கதவை தட்டி பாக்குறான். ஆனா யாருமே திறக்கல. இப்போ அந்த போலீஸ்காரர் ஹீரோ இருக்கிற வீட்டுல கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா அந்த போலீஸோட மேலதிகாரி நம்ம ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிச்ச வேலைக்காரன் எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையனும் வந்து அவன் அடிச்சுட்டு அந்த லேடியை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். உடனே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இவங்க அந்த வீட்டுல போய் பார்த்தா அந்த பாத்ரூம் ஓலக்கீத்துல கட்டிருப்பாங்க. அது மொத்தமா சதஞ்சு கிடக்குது. இப்ப அந்த வேலைக்காரனும் அந்த லேடியை அந்த வைக்க பொருளை தூக்கிட்டு போய் வச்சு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த லேடி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க கரும்பு காட்டுக்குள்ள ஓடிடுறா. இப்போ ஹீரோ அந்த போலீஸ்காரரும் அவங்கள காட்டுக்குள்ள பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த வேலைக்காரன் அந்த லேடியை அடிச்சு இவங்க பக்கத்துல வர்றதுக்குள்ள ஒரு பெரிய பாறை எடுத்து அவங்க மேல போட்டு கொலை பண்ணிடுறான். இப்ப இவங்களும் அவன்கிட்ட பயங்கரமா சண்டை போட பாக்குறாங்க. ஆனா யாராலையுமே அவனை சமாளிக்க முடியல. இப்போ அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த வைக்க போரு தீ பிடிச்சிருது. அவன் வேகமா ஓடி போய் அந்த தீக்குள்ள விழுந்து இறந்துடுறான். இப்போ ஹீரோவும் எரிஞ்சிட்டு இருக்கிறவனோட உடம்ப காப்பாத்த எப்படி ட்ரை பண்றாரு. ஆனா கொஞ்சம் கூட காப்பாத்த முடியல. இப்போ அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அங்க இருக்கிற அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போறத ஹீரோ பாத்துறான். இப்போ இந்த இடத்துல இன்டர்வல் வருது. இப்போ பாதி எரிஞ்சவனோட உடம்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட உடம்புலயும் கழுத்துக்கு பின்னால ஏதோ ஒண்ணு அவனோட மூளையும் அவனோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ அவனோட மேலதிகாரி அங்கதான் இருக்காரு. நான் வெறும் விண்கல் பிரச்சனை தான் நினைச்சு அந்த ஊருக்கு அனுப்புனேன். ஆனா அந்த ஊர்ல வேற ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நீ பேசாம அந்த ஊரை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த ஊர்ல என்ன பிரச்சனை நான் கண்ணால பாத்துட்டேன். கடவுள் நம்பிக்கை பேய் நம்பிக்கை ரெண்டுமே இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கேயும் அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் கோயில்ல பயங்கரமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை சீக்கிரமா சரியாகணும், ஏதோ ஒரு தீய சக்தி இந்த ஊர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சாமியை கும்பிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அங்க நின்று அதை பார்த்துட்டு ஹீரோட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணை அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த குகைக்குள்ள வேற என்னலாம் இருக்குன்னு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த குகைக்கு மேல ஒளியில ஒரு பிம்பம் ஒண்ணு தெரியுது. அதை பார்த்ததுமே இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அப்போதான் அந்த போலீஸ்காரோட வீட்டுல அந்த போலீஸ்காரோட பொண்ணு அதை டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருக்கோம். இப்ப ஞாபகம் வந்து அங்க கிளம்பி போய் அந்த டிராயிங் எடுத்து இதை நீ எங்க பார்த்த, எப்படி இதை நீ வரைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் வாங்க நான் பார்த்ததை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து அந்த ஊர் கோயில்ல இருக்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள வராங்க. அங்க அந்த அம்மன் சன்னதியில மேல சீலிங்ல அதே சிம்பிள் இருக்கு. இப்ப அங்க இருக்கிற தீப்பந்தத்தை அந்த சக்கரத்திட்ட கொண்டு போனா அதுல ஏதோ ஒண்ணு ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. ஹீரோவும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு, அதை படிக்க முடியல. இப்போ அங்க கீழே இருக்க தண்ணியில அதெல்லாம் நேரா தெரியுது. அதுல என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சிவனுக்கும் ஒரு அரக்கனுக்கும் பயங்கரமான சண்டை ஒண்ணு நடந்திருக்கும். அப்படி சண்டை நடக்கும்போது சிவனோட வேர்வை துளி பூமியில விழுந்து அது பயங்கரமா பரிணாமம் அடைஞ்சு அது ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டே போகுது. இப்போ அந்த சக்தியை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அங்க இருக்கிற தேவர்கள்லாம் பிரம்மனை போய் பார்த்து அந்த சக்தியை வாஸ்து தெய்வமா மாத்துறாங்க. அப்படிதான் வாஸ்துக்கான தெய்வம் உருவாகி இருக்கும். இப்போ அந்த அரக்கனோட வேர்வை துளி அதே போல பூமியில விழுந்து அது ஒரு பெரிய தீய சக்தியா உருவெடுக்குது. அந்த தீய சக்தி என்ன பண்ணுனா அது யார் உடம்புக்குள்ள போதோ அவங்களோட கெட்ட எண்ணத்தை தூண்டி விட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றினதும் அவங்கள கொன்னுட்டு அவங்க உடம்பு விட்டு வேற ஒருத்தவங்க உடம்புக்குள்ள போயிடும். அப்படி உடம்பு விட்டு உடம்பு மாறும்போது ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போயிடுது. ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாததுனால அந்த
சக்தியால அந்த பொண்ணு உடம்புல இருந்து எந்தவித தீய செயலும் செய்ய முடியல. இப்போ அந்த ஊர்ல இருக்க சாமியார்லாம் இதுக்கு ஒரே முடிவு, அந்த தீய சக்தி அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கும் போதே அந்த பொண்ணு ஜீவ சமாதி அடையணும், அந்த இடத்துல இருந்து அந்த தீய சக்தி மொத்தமா வெளியே வராத மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்காக தான் அந்த குகைக்குள்ள போய் தியான நிலையில ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பா. இப்போ பல வருஷமா அந்த குகைக்குள்ளே அடப்பட்டு கிடந்த அந்த தீய சக்தி அந்த விண்கல் விழுந்த அந்த சின்ன ஓட்டையால அந்த குகையை விட்டு வெளியே வந்திருக்கும். அப்படிதான் இந்த ஊரையே அதை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கும். இப்ப ஹீரோ அதெல்லாம் படிச்சுட்டு அந்த கோயிலை விட்டு வெளியில வரும்போது அந்த ஊர் ஜனங்க மொத்தமா ஒண்ணு கூடி ஹீரோ அடிக்க வராங்க. இப்ப ஹீரோ அங்க இருக்கிற விபூதி எடுத்து நெத்தியில பட்ட போட்டு, இதுவரையும் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனதான் இருந்தேன், ஆனா இப்போ நான் அப்படி இல்ல, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, இந்த ஊர்ல என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா பூசாரி ஐயாவோட பொண்ணை கூட கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூசாரி அவரோட பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. இல்ல நான் பார்த்தது இந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப பெரிய பொண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே நம்ப மாட்டாங்க. பூசாரிக்கு சின்ன பொண்ணு தான் இருக்கு, நீ சொல்ற பெரிய பொண்ணு நாங்க இந்த ஊர்ல யாருமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பால்காரனோட அம்மாவையும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, அப்ப அந்த பொண்ணு தான் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த அம்மாவும் இல்ல தம்பி, நான் உன்னை பார்க்க வந்தப்ப உன் பக்கத்துல யாருமே இல்ல, ஆனா நீ யாரோ இருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருந்த, நானும் இந்த தம்பி என்ன தனியா பேசிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் உனக்கு தெரியும்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த சின்ன பொண்ணு உள்ள இருக்க அம்மனை கை காட்டுறா. அப்பதான் அந்த பொண்ணு யாருங்கிறதை ரிவீல் பண்றாங்க. அந்த காலத்துல அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்து ஜீவ சமாதி அடைஞ்சதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை தான் இந்த ஊர்ல கடவுளா வழிபட்டு இருப்பாங்க. இப்ப அந்த சாமியாரும் அவர் சொல்றது உண்மைதான், முதல்ல நம்ம அவரை விரட்டுறதை விட்டுட்டு அந்த தீய சக்தி இப்ப நம்ம ஊர்ல வேற யார் உடம்புல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல எல்லாரும் அவங்களோட கழுத்தை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஒவ்வொருத்தங்களோட கழுத்தை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவரோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட ஒய்ஃப் வேலைக்காரங்க கூட பேசிக்கிட்டு மாங்காய் அரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி வந்துருது. அங்க பக்கத்துல இருந்த அந்த வேலைக்காரோட கையை எடுத்து அவங்க போட்டிருந்த மோதிரத்தை அந்த விரலோட வெட்டி எடுக்கிறாங்க. இதை பார்த்து பக்கத்துல இருக்கிற வேலைக்காரி மயங்கி விழுந்துடுறா. இப்ப மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கும் போது அந்த லேடி வெளியே இருக்க கிணத்து மேல நின்னு இவங்களை ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்து சிரிச்சிட்டு அதுக்குள்ள விழுந்து இறந்துடுறாங்க. இப்ப ஊருக்குள்ள எல்லாருமே அந்த விசித்திரமான சிம்பிள் யார் கழுத்துல இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலைக்காரி அங்க ஓடி வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையனை பார்த்து, உங்க அம்மா கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க, உடனே நீ ஓடி வா அப்படின்னு சொல்ல, எல்லாருமே இங்க வந்து கிணத்துல இருந்து அவங்கள தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலைக்காரியும் அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அவரோட ஹஸ்பண்ட் தான் படத்தோட ஸ்டார்டிங்ல செகண்டா இன்னொரு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பான். இப்ப அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரி ரொம்பவே டென்ஷன் ஆகி போறா. இப்ப அப்படியே கட் பண்றாங்க. தொட்டில இருந்த அந்த குழந்தையும் கொன்னுட்டு அந்த செகண்ட் ஒய்ஃப்லயும் தூக்கில தொங்க விட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டு அந்த வேலைக்காரி கழுத்து அறுத்துட்டு இறந்துடுறா. இப்ப இதையும் அந்த ஊர்க்காரங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பையன் அந்த ஊருக்கு வெளியில காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் உடம்புல கொஞ்சம் ரத்தத்தோட நின்னவன முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அவனும் விளையாட்டா கல் எடுத்து அது மேல எரிஞ்சிடறான். இப்ப அப்படியே அந்த நாய்க்கு பின்பக்கம் காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட நாயை இந்த நாய் கடிச்சே கொண்டு போட்டிருக்கும். இப்ப அந்த நாயோட உடம்புல அந்த தீய சக்தி இருக்கும். அந்த பையனை ரொம்ப கொடூரமா கொலை பண்றதுக்கு துரத்துது. அந்த பையனும் பயந்து ஓடி போய் அந்த பைல்வானோட வண்டியில விழுந்துறான். இப்ப அந்த பைல்வான் நின்று அந்த நாயை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா அவனோட உடம்புக்குள்ளேயே அந்த தீய சக்தி வந்துருது. அந்த பைல்வான் நேரா ஊருக்குள்ள கிளம்பி வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அவனை கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல. இப்ப ஹீரோ அங்க பக்கத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு மணி எடுத்து அந்த பைல்வான் அடிக்கிறான். அந்த மணி சத்தம் கேட்டதுமே அந்த பைல்வான் அவனோட சக்தி மொத்தமும் போன மாதிரி அப்படியே அடங்கிடுறான். இப்ப அந்த பைல்வானை கட்டி போட்டுறாங்க. இப்ப ஹீரோ அந்த போலீஸ்காரங்கிட்ட அந்த பைல்வானை எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்க, அந்த தீய சக்தி அவன் உடம்புல இருக்கும்போது அவனை பலி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதெல்லாம் முடியாது, அவனும் உயிர் தானே, இதை நம்ம தடுத்தி ஆகணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டுக்கிட்டு அவனை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வந்து அங்க காவலுக்கு நிக்கிறவங்களை தள்ளி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த பைல்வான் அந்த கைத்தை அறுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருப்பான். இப்போ அவன் அந்த ஹீரோவும் அந்த போலீஸ்காரரும் தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள பாறையில உட்காந்து ஏதோ ஒரு உயிரினத்தை கையில பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரர் அவனை பார்த்ததுமே பயந்து போய் அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த பைல்வான் கண்டுபிடிச்சு அந்த போலீஸ்காரரை கொலை பண்ணிடுறான். இப்ப அந்த பைல்வான் திரும்ப அந்த ஊருக்குள்ள வந்துடுறான். அந்த ஊர் ஜனங்க அவனை எப்படியோ சமாளிக்க பாக்குறாங்க, சுத்தமா முடியல. அதுல ஒருத்தன் அவனை சமாளிக்க முடியாம கடப்பாறை எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சிலே குத்திடுறான். இப்ப அவன் நெஞ்சில குத்துப்படவும் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சக்தி குறைஞ்சு அந்த போலீஸ்காரனோட வீட்டு பக்கத்துல வந்து இறந்துடுறான். இப்போ அடுத்த நாள் அந்த போலீஸ்காரர் இறந்ததுனால அந்த போலீஸ்காரோட பாடியை வச்சு அதுக்கான சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சடங்கெல்லாம் பண்ணி அந்த பாடி அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவரோட பொண்ணு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு இனிமே நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை அதோட அப்பா மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணோட கழுத்துல பார்க்கும்போது அந்த தீய சக்தி அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அந்த பைல்வான் அந்த போலீஸ்காரோட வீட்டுக்கிட்ட வந்து சாகும்போது அந்த தீய சக்தி அந்த வீட்டு
வீட்டுக்குள்ள இருந்து அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள போயிருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயம் ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா இந்த குழந்தைய ஏதாவது ஒண்ணு பண்ண பாப்பாங்க, அதனால அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு போயிடலான்னு வேக வேகமா வெளியே போயிட்டு இருக்கான். அதை ஒருத்தன் பார்த்துட்டு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன் கிட்ட சொல்லிடுறான். இப்ப அவன் சில அடியாட்களை கூட்டிட்டு போய் ஹீரோவை தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு அந்த விண்கல் இருந்த இடத்த கூட்டிட்டு வந்து வச்சு அந்த பொண்ணுக்கு சில சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கும் கெட்ட எண்ணம் எதுவும் இல்லாத காரணத்தினால இந்த பொண்ணு உடம்புல அந்த தீசக்தி இருக்கும்போதே இந்த பொண்ணையும் ஜீவசமாதி அடைய வச்சிடலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் மொத்தமா ஒண்ணு கூடி அந்த பொண்ணுக்கு சில சடங்குகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சில பொம்பளைங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த வானத்துல தெரியுற நட்சத்திரம் தானே உங்க அம்மா, அது பக்கத்துல சின்ன நட்சத்திரமா நீ வரப்போற, உங்க அம்மா கிட்ட தான் உன்னை அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் தனக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாம அந்த பூஜையில உட்கார்ந்துருக்கு. இப்போ ஹீரோ மயங்கி கிடக்கிற இடத்துக்கு அந்த சாமியா வந்த பொண்ணு வரா. இப்போ ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. இப்போதான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோக்கு கேட்ட கொலுசு சத்தம் இவங்க தான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஹீரோ எழுந்ததும் அந்த குழந்தைய காப்பாத்த சொல்லி கையை காட்டுறாங்க. ஹீரோவும் எழுந்து இந்த இடத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்கலாம் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த பால்காரனோட அம்மா அந்த குழந்தைய இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி தப்பிக்க வைக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன் பாத்துறான். எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு, இதே மாதிரி தான் அந்த மாட்டையும் தப்பிக்க வச்ச, இந்த தடவை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கான பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிடறாங்க. அப்போ அந்த பூசாரி அந்த குழந்தைக்கு தீவாரனை காட்டி கையில மணி அடிக்கும் போது அந்த குழந்தை ரொம்ப விசித்திரமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை ஹீரோவும் பாத்துறான். அப்பதான் அவனுக்கு ஒவ்வொன்றும் ஞாபகம் வருது. அந்த பால்காரனும் மணி அடிச்சப்பதான் சாந்தமானா, அந்த பைல்வானும் மணி அடிச்சதுனாலதான் சாந்தமானா அப்படின்னு தெரியுது. உடனே ஹீரோ அவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க தூரத்துல கட்டி இருக்கிற மணியை கையில எடுத்துட்டு வந்து வேகமா ஆட்ட ஆரம்பிக்கிறான். அதை ஆட்ட ஆட்ட அந்த பொண்ணு பயங்கரமா ரியாக்ட் பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட உடம்புல இருந்த அந்த தீய சக்தி, அது கூட இதுக்கு முன்னால இறந்தவங்களோட ஆத்மா எல்லாமே மொத்தமா வெளியே வருது. எல்லாமே மொத்தமா வெளியே வந்து அப்படியே அழிஞ்சிருது. இப்ப அந்த ஊரோட நிலைமையும் நார்மல் ஆயிடுது. அந்த மாட்டோட பாலும் நார்மலா பாலாவே வருது. இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணை கையில பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்ணை நானே வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோடையே அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த சாமியா வந்த பொண்ணு ஹீரோ கிட்டையும் அந்த பொண்ணு கிட்டையும் பேசி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் ஓடிடில இருக்கு, ஆனா தமிழ் டப்ல இல்ல, தெலுங்கு வெர்ஷன் மட்டும் தான் இருக்கு. சீக்கிரமாவே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு உங்களால முடிஞ்ச அளவு ஹைப்பும் கொஞ்சம் போட்டு விடுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.